ஹலோ மக்களே, நான் உங்கள் மணிராஜ். இது நம்ம சேனல் 1-to-1 ஸ்போர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம போஸ்ட் மேட்ச் ரிவ்யூ சிஎஃப்சி வெர்சஸ் கேபிஎஃப்சி. ஒரு ஒரு எக்ஸலண்ட் கேமுன்னு சொல்ல முடியல, ஒரு எப்படின்னு சொல்கிறது, ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கான கேமுன்னு சொல்லலாம். காரணம் என்னென்னா, நம்ம ஹோமில் கிட்டத்தட்ட நம்ம கேபிஎஃப்சியை ஜெயிக்க விட்டதில்லை இது வரைக்கும், விளையாண்ட வரைக்கும். பட் நேற்று அந்த ஹிஸ்ட்ரின்னு தான் சொல்லணும், அந்த ஹிஸ்ட்ரியை கேபிஎஃப்சி பிரேக் பண்ணிட்டாங்க. 3-1ங்கிற கோல் டிஃப்ரென்ஸில் நம்ம அவங்கள்ட்ட தோற்றுட்டோம். அதுக்கு மெயின் காரணம்னு பார்த்திங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் அவன் கோயிலோட டாக்டிக்ஸு, அவரோட ஃபார்மேஷனு, பிளேயர் பொசிஷனிங், ப்ராப்பராக பிளேயரை வந்து அந்த பொசிஷனில் ஆட வைக்காததுக்கு. இந்த ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் மட்டும் இல்லை, நிறைய பேர், ஈவன் தோ நிறைய யூடியூப் சேனல் இது பண்ணுறவங்க எல்லாமே எதாவது சொல்கிறாங்க, என்ன ஃபார்மேஷன் 4-1-2-1-2 என்ன ஃபார்மேஷனுங்க அது? நீங்கள் ஒரு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் ஒருத்தர், அது ஒரு சின்ன பையன் அந்த இடத்துல, நாங்கள் சொல்கிறோம் 4-4-2 ஆடி இருந்தீங்கன்னா கூட ஓகே, இல்லை 4-2-3-1 அப்படி ஆடி இருந்தால் கூட ஓகே. நீங்கள் என்ன ஃபார்மேஷன் இது எனக்கு அது தெரியல. அதே மாதிரி சப்ஸ்டியூட் அந்தளவுக்கு கேவலமான சப்ஸ்டியூட், ஒருத்தர் ஒரு நல்லா விளையாடுறவர் எடுத்துகிட்டு அந்த இடத்துல வேறு பிளேயரை போட்டு இது பண்ணுறது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, ட்ரைனிங் செஷனில் என்ன ப்ராப்பர் ட்ரைனிங் செஷன் கொடுக்குறாருன்னு அதுவும் நம்மளால் சொல்ல முடியல. காரணம் என்னென்னா, நம்ம பார்க்கும்போது ஃபோட்டோஸ் இது பண்ணுறாங்க. அந்த ஃபோட்டோஸில் பார்த்திங்கன்னா வார்ம் அப்போ, ஸ்ட்ரெச்சஸோ, இல்லை இந்த 5 man play 5 ஆடுறது, அப்புறம் அந்த கார்னர்ஸு, ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் கார்னர் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருந்தீங்க. அப்புறம் டைரக்ட் ஷாட் எப்படி அடிப்பாங்க? அடித்தா ராக்கெட்டு தான் போகும், வெளியே தான் போகும். இந்த மனுஷன்ட்ட ஒன்றுமே கிடையாதுங்க. இவர் வெளியே இருந்துட்டு சத்தம் போட்டுட்டு தான் இருப்பார். இவர்கிட்ட எந்த டாக்டிக்ஸும் இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம், பட் இப்போ ஒரு 0 டாக்டிக்ஸ் இருக்கிற பிளேயர் இது. அதே மாதிரி ஒரு கோச் வந்து நம்ம டீமை இல்லை ஒரு கிளப்பை வந்து அதில் பாதாளத்தை தள்ளிகிட்டு இருக்கும்போது, ஃபேன்ஸ் நம்மளுக்கே கோவம் வரும்போது, அபிஷேக் பச்சனாக இருந்தாலும் சரி, இல்லை வெயிட்டாதானி மேடமாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அந்த கோவம் வந்திருக்கணும். ஆனால் சிம்பிளாக மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அவன் கோயில்கிட்ட போய் இவர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு, காரசாரமாக டிஸ்கஸ் பண்ணிட்டு. எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாருன்னா, தோத்ததை பற்றி இல்லைங்க. வில்மர் ஜோர்டன் வந்து தள்ளிட்டாரு, கொஞ்சம் ஃபோர்ஸாக தள்ளிட்டாரு, அதுக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டாங்கன்னா அதை வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க சீரியஸாக. உங்களுக்கு கிளப்பு நடத்த இன்ட்ரெஸ்ட் இல்லை, சும்மா நாங்கள் மணியை ஸ்பெண்ட் பண்ணுறோம், இந்த கிளப்பு வந்து இப்படியே ரன் ஆகிட்டே இருக்கட்டும், எந்த ஒரு இன்டென்ட்டும் இல்லைன்னா தயவு செஞ்சு இந்த கிளப்பை வேறு யார்கிட்டையோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, ஃபுட்பால் பேஷன் இருக்கிறவங்க அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. ஏன்னா நீங்கள் ஒரு 2 டைம் சாம்பியனு, ஒரு 3 டைம் ஃபைனல் போயிருக்கிறவங்க, ஒரு 2 to 3 ஒரு 4 டைமாவது பிளே ஆஃப் ரீச் பண்ணியிருப்போம். ஒரு 4 to 5 டைம்ஸ் தெரியல, நான் செக் பண்ணி சொல்கிறேன். 4 டைம்ஸ் நம்ம செமி பிளே ஆஃப் போயிருக்கோம். ஆனால் இந்த டீமு பார்த்திங்கன்னா எல்லாமே அவன் கோயில் கேட்ட பிளேயர்ஸை தான் நம்ம ஒரு சைன் பண்ணியிருக்கிறோம். பட் இந்த டீம்கிட்டருந்து ஒரு இன்டென்ட், ஒரு இது எடுக்க முடியல, ஒர்க் ரேட் எடுக்க முடியலன்னா என்ன கோச் அவர் என்ன டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுறாரு? நம்ம இந்த மேட்ச் நம்ம இருக்கிற கடைசி 6 மேட்ச் ஜெயிக்கணும்னா அந்த அளவுக்கு நம்ம எஃபர்ட் போட்டு ஆடணும். நீங்கள் ஒரே ஒரு சிங்கிள் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டரை வச்சு நீங்கள் ஆடி இருக்குன்னா அதுக்கு நீங்கள் ஒரு எக்ஸலண்ட் அந்த இடத்துல பால் கண்ட்ரோல் இருக்கிற பிளேயர் நீங்கள் வந்து ஹெச்நாம்தேவோ இல்லை ஜிதேஷ்வரோ இல்லை ஜிதேந்திராவையோ வச்சு ஆட முடியாது. ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு யங் பிளேயர்ஸ். அந்த இடத்துல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இன்டர்நேஷ்னல் பிளேயரோ இல்லை லைக் ஜூலியஸ் டியூக்கஸ் மாதிரியோ, இல்லை அதுக்கு முன்னாடி விளையாண்ட டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர், அந்த மாதிரி பால் கண்ட்ரோல் பண்ணி பால் பாஸ் பண்ணணும். அந்த இடத்துல வைடர் ஓப்பன், நீங்கள் எல்லா மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா அந்த டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் லாங் வைடர் ஓப்பன் டேரெக்டாக அடிப்பாங்க. டேரெக்டாக யார் வேணாலும் டேரெக்டாக அடித்தா கோல் போயிடும். அந்த மாதிரி வைடர் ஓப்பன் சென்டர். டின்பூயா, நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த டின்பூயா, ஃபாரூக்கு, அவன்காயில், இன்னும் 2-3 பேர் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து இந்த சிஎஃப்சிக்கு பிடிச்ச தர்திரியங்க சொல்லக்கூடாது, சிஎஃப்சிக்கு பிடிச்ச ஒரு என்னன்னு சொல்கிறது, கரும்புலி. இவங்க எல்லாத்தையும் தயவு செஞ்சு வெளியே எடுத்துருங்க. இவங்கள்ட்ட
நல்லா விளையாடுறவங்களே நீங்கள் ஒரு ரிசர்வ் பிளேயர்ஸை கூட ஆட வச்சுருந்தீங்கன்னா கூட ஒரு எஃபர்ட் போட்டு அடிப்பாங்க. பிஎஃப்சி செய்கிறாங்க, கேபிஎஃப்சி செய்கிறாங்க, ரிசர்வ் பிளேயர்ஸ் ஆட வச்சு அவங்களுக்கு இது கொடுக்குறாங்க, ப்ராப்பர் மேட்ச் டைமிங் கொடுக்குறாங்க. இவர் ஆட வச்சாருன்னா அந்த அந்த ஒரு செட் ஆஃப் ஒரு 12-15 பிளேயர் மட்டும்தான் ஒரு கண்ணுக்கு தெரியுது. அவங்கள மட்டும்தான் மாற்றி 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 பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இது என்னன்னு தெரியல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளே ஆஃப் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இதில் பிளே ஆஃப் நீங்கள் குவாலிஃபை பண்ணணும்னு நினச்சிருந்தீங்கன்னா எல்லா மேட்சஸும் அந்த ட்ராப் பண்ணியிருக்க மேட்சஸும் நம்ம ஜெயிச்சிருக்கலாம். அந்த ஒரு கோல் வாங்கிட்டோம், சரி அடுத்த நம்ம கோலுக்கு இன்டென்ட்டாக விளையாடணும்னு நினச்சி நீங்கள் ஒரு ஃபார்மேஷன் செட் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் ஒரு 2 கோல் அடித்ததுக்கப்புறம் டிஃபென்ஸ் மோடு அதுக்கேற்ற மாதிரி பிளேயர்ஸ் இறக்கு, அதுக்கேற்ற மாதிரி அது பாலை தடுத்தே ஆடுங்க. நம்ம ஆல்ரெடி 2 கோல் லீடில் இருந்தால் அடுத்த கோல் என்ன அடிக்கூடாதா? 3வது கோல் அடித்து நீங்கள் சேஃப் கார்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள். கடைசி 90th மினிட்ல 2 கோல் அடிக்கிறாங்க. ஒரிசா எஃப்சியாக இருந்தாலும் சரி, முகமதியான் எஃப்சியாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி எஃப்சி கோவாட்ட நம்பர் 2-0 தோத்தோம். அதுலேயும் அப்படி தான் கடைசி நிமிஷம் வரைக்கும் ஏதோ சம் இன்டென்ட் கொடுத்தாங்க, ஆனால் அந்த இன்டென்ட்டையும் கன்வெர்ட் பண்ண தெரில. அந்த நம்ம ஒரு சைனிங்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த இதில் என்ன ஃபாரின் சைனிங்ஸு, வில்மர் கூட செஸ்ட் ட்ராப் பண்ணி அட்லீஸ்ட் பாலை கட்டின் பண்ணி கூட எடுத்துகிட்டு போய் அங்கே மிஸ் பண்ணுறார். அது கூட. ஆனால் சீமா ஒரு கிராஸ் வருது, ஜம்ப் பண்ணி அடிக்கிற மாதிரி ஒரு ஷாட் எடுத்தார் பாருங்க. வாயில கெட்ட வார்த்தை வந்துடும், அது சொல்லக்கூடாது அந்த மாதிரி. அதனால் இந்த டீமில் பார்த்தீங்கன்னா நிறைய திருஷ்டிகள் இருக்குது. அந்த திருஷ்டிகளை இந்த சீசனோட நீங்கள் வெளியே எடுத்தீங்கன்னா மட்டும்தான் அடுத்த சீசன் சிஎஃப்சிங்கிற ஒரு 2 டைம்ஸ் சாம்பியனு, ஒரு 4 டைம்ஸ் பிளே ஆஃப் போன டீமு, ஒரு 3 டைம்ஸ் ஃபைனல் போன டீமுன்னு நம்ம சொல்லலாம். இல்லைனா ஒஸ்ட்டு இல்லை. நீங்கள் இன்னமும் நான் அவன் காயிலை நம்புவேன், அவன் காயிலுக்கு சூப்பர் கப்பு தருவேன், இல்லை அவன் காயிலுக்கு நெக்ஸ்ட் சீசன் இது கொடுப்பேன் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்னா இந்த மிச்சம் சொச்ச பிளேயர் எடுத்துகிட்டு வந்து டீமை டவுன்கிரேட் பண்ணி இந்த டீம் இல்லாத மாதிரி பண்ணிட்டு போயிடுவார். எனக்கு தெரிஞ்சு தான். நீங்கள் எத்தனையோ ஃபாரின் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க கம்மி பட்ஜெட்டில், ஸ்கவுட்டிங் பண்ணுங்கள். இப்போ இந்த சீசன் மிட்ல இருந்தே நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும். ஏன்னா அடுத்த சீசன் நீங்கள் அவரோட இதில் 2 சீசன் நீங்கள் கொடுத்துட்டீங்க. ஒரு சீசன் தப்பித்தவரை நம்ம பிளே ஆஃப் போயிட்டோம். இந்த சீசன் அந்த பிளே ஆஃப்கான கனவை தயவு செஞ்சு யார் இது பண்ணியிருந்தாங்க அதோட விட்டுருங்க. ஏன்னா கடைசி ஒரு 5 மேட்சாக நம்ம அந்த பிளே ஆஃப் ஸ்டைலில் பார்த்துருந்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம இந்த சீசன் பிளே ஆஃப்க்கு டிசர்வ் ஆன டீம் கிடையாது. பிளேயர்ஸ் டிசர்வ், பட் டீம் நாட் டிசர்வ். காரணம் கோச்சோட ஃபார்மேஷன், கோச்சோட டாக்டிக்ஸ். இன்கேஸ் நீங்கள் ஒரு மேனேஜ்மெண்ட்டில் ஒரு டீம் ஓனரோ இல்லை மேனேஜ்மெண்ட்டில் இருந்தீங்களா, என்ன பண்ணுவீங்க அதை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் நான் இது பண்ணுறேன். ஆல்சோ நம்ம 19 மேட்ச் விளையாண்டுருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா 18 பாயிண்ட்ஸ் -8 கோல் டிஃப்ரென்ஸில் இருக்கும். வெறும் 4 வின். இதை வச்சு இன்னும் இருக்கிற 5 மேட்சஸும் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற மாதிரி இருக்காது. ஒன்று ட்ராக் ஆடுவோம், இல்லை லூஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். வின் பண்ணுற மோட்டிவ்க்கே ஆட மாட்டாங்க. பிளேயர்ஸ் இருக்காங்க, ரிசர்வ் பிளேயர்ஸ் வச்சு நீங்கள் ஆடி இருந்தால் கூட ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் ரிசர்வ் பிளேயர்ஸை பெஞ்ச்லேயே உட்கார வச்சு அடுத்த சீசன் அவங்கள வேறு டீமுக்கு ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபருக்கு தான் கொடுக்க போகிறீங்க. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். எனியோ ப்ளீஸ், அவன்காயிலே சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்ற அவன்காயில் இருந்தாருன்னா, அவர் சாப்பிட்றாருன்னு தெரியல, அப்படி சாப்பிட்ற மாதிரி இருந்தாருன்னா சால்ட்டு போட்டு சாப்பிட்ற மாதிரி, அவருக்கு உப்புனா தெரியாதுன்னு நினைக்கிறேன், சால்ட்டு போட்டு சாப்பிட்றவராக இருந்தால் ப்ளீஸ் நீங்களே இந்த கிளப்பை விட்டு வெளியே போயிருங்க. எங்களுக்கு போதும். எங்களுக்கு இந்த சென்னையின் எஃப்சி, நாங்கள் பார்த்தா சென்னையின் எஃப்சி வேறு. திஸ் இஸ் நாட் மை சென்னையின் எஃப்சி. கோ பேக் ஓவன் காயில். இது எல்லாத்துக்காகவும் நான் சொல்கிறேன். ப்ளீஸ் நீங்களே தயவு செஞ்சு வெளியே போயிருங்க. ஓகே, நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ப்ளீஸ் வாட்ச் 1-to-1 ஸ்போர்ட்ஸ். அது இல்லாமல் உங்களோட ஆதரவை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், பெல் பட்டன் இது பண்ணுங்கள். அதேமாரி லைக், கமெண்ட்ஸ்
நான் கேட்ட அந்த கொஷினுக்கு நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அடுத்த சீசனுக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பட்டன் அழுத்தி இது பண்ணுங்கள். என்னை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு, எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்குது. இனி வேறு ஒவ்வொரு மேட்ச் பற்றி, சிஎஃப்சி ஆர் இந்தியா மேட்ச் பற்றி நான் உங்களுக்கு லைவாக இருந்தாலும் சரி, இல்லை போஸ்ட் மேட்சோ ப்ரீ மேட்ச் ரிவ்யூவோ கொண்டு வரேன். நன்றி மக்களே, பார்ப்போம். தேங்க்யூ.